வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ஜவஹர். இன்னைக்கு ஒரு 3 சப்ஜெக்டை வேகமாக பார்ப்போம். நம்பர் 1, இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் இடையில் 4 ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல கடைசியாக பெக்கா அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட்டை 2+2 டயலாக் அப்படிங்கிற முறையில் இந்தியாவும் அமெரிக்காவும் யூஎஸ்ஏவும் இந்தியாவும் சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த சைன் பண்ணும்போது இந்தியாவுக்கு ஏற்படுகின்ற நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இரண்டாவதாக, செய்ஷல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மிக அழகான 116 சிறிய தீவுகளை கொண்ட ஒரு தீவு கூட்டம், ஆட்சி பெலகோன்னு சொல்லுவாங்க. அது அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்திருக்கிறது. அதாவது இந்த ரிபப்ளிக் ஆஃப் செய்ஷல்ஸில் 77லேருந்து ஃபவுரே அப்படிங்கிற ஒருத்தர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்து வர்றாரு. எதிர்கட்சியாக இருந்தவர்கள் முட்டி மோதி ஒன்றும் பண்ண முடியல. இப்போ சமீபத்தில் நடந்த எலெக்ஷனில் ராம் கலவன் அப்படிங்கிற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் பிரசிடெண்டாக எலெக்ட் ஆகி வந்திருக்காரு. இதனால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகள் ப்ளஸ் இந்த தீவை பற்றி ஒரு அறிமுகம் பார்ப்போம். இறுதியாக கூகுள்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது என்னென்னா டெக்னாலஜி. இன்றைக்கு இவ்வளோ பெரிய டெக்னாலஜி வளர்ந்ததற்கு காரணமாக இருக்கின்ற இந்த கூகுள் மேலே பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. குறிப்பாக எதேச்சாதிகாரம், போட்டியாளர்களை தவிர்த்தல், போட்டியாளர்களை காலி பண்ணுறது, சிறு சிறு நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்லாம் வரவிடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகள். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலும் யூரோப்பியன் யூனியனிலும் இந்தியாவிலும் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இது கூகுளினுடைய பிரச்சனை என்ன? இந்த கூகுளுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு காண முடியும் அப்படிங்கிறதை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட் அஸ் கோ ஃபாஸ்ட். 2+2 அப்படின்ற மினிஸ்டீரியல் டயலாக் பிட்வீன் இந்தியா அண்ட் அமெரிக்கா ஹேஸ் பின் கம்ப்ளீட்டட். இந்த 2+2 அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, இது 3வது முறையாக மீட் பண்ணுறாங்க. முதல் தடவையாக இந்த அமைச்சர்கள் மீட் பண்ணினது 2018, அடுத்து 19, அடுத்து இப்போ 3வது தடவையாக இப்போ கூடியிருக்காங்க. 4 ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட் ஒரு கண்ட்ரியோட அமெரிக்கா தன்னுடைய என்டையர் இராணுவத்தினுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற பல்வேறு விஷயங்களையும் இன்டெலிஜென்ஸ் கோஆர்டினேட் பண்ணுறதும், இன்டெலிஜென்ஸை அவங்களோட தகவல் பரிமாற்றம் பண்ணுவதற்கும் மிக தேவையானது என்று கருதி பண்ணியிருக்குது. அப்போ அதில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, முடிச்சிருக்காங்க. அந்த பெக்கா அப்படிங்கிறது 4வது அக்ரிமெண்ட் இப்போ கையெழுத்தாங்க. ரைட். இப்போ இந்த 2+2 அப்படின்னு கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அதனுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவங்க 2 பேரும், அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர், அதே போல் அயல்நாட்டு அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், இவங்க 4 பேரும் 2+2 கூடி இதை முடிவு செய்யக்கூடியது இந்த அக்ரிமெண்ட் போடுறது. அதனால் இதுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இதுக்காக தான் அமெரிக்காவிலேருந்து கிளம்பி இந்த தடவை மீட்டிங் இங்கே நடந்ததுனால மைக் பாம்பியோ, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அண்ட் மார்க் எஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், இவங்களோட பேசி இந்த அக்ரிமெண்ட் பெக்கா அப்படிங்கிற 4வது ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணிருக்காங்க. ரைட். இது என்னென்ன அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வேகமாக பார்ப்போம். மிக முக்கியமானது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்பர் 1, GSOMIA அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் அக்ரிமெண்ட். இது ஜென்ரல் செக்யூரிட்டி ஆஃப் மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட். இது ஜென்ரல் செக்யூரிட்டி ஆஃப் மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட். இது சைன் பண்ணப்பட்டது 2002. அதுக்கு அடுத்தது சைன் பண்ணது 2016. அதாவது 14 ஆண்டுகள் இந்தியா ரொம்ப யோசனை பண்ணி பலவிதமான சிந்தனைகளுக்கு பிறகுதான் கையெழுத்து போட்டிருக்கு. அது என்னன்னு பேர்னா லெமோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். தட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கோஆர்டினேஷன் ஆஃப் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் கோஆர்டினேஷன் அண்ட் மெமோரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். லாஜிக் எக்ஸ்சேஞ்ச் மெமோரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் இது என்னென்னா LSA அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக் விஷயங்களை, செக்யூரிட்டி விஷயங்களை பரிமாறம் பண்ணக்கூடிய பொதுவான இதில் பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. இது 2016 சைன் பண்ணப்பட்டது. 3வது காம்காசா. இந்த காம்காசா அப்படிங்கிறது இட் இஸ் எசென்ஷியலி கம்யூனிகேஷன்ஸ் கம்பேட்டபிலிட்டி அண்ட் இட் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் அ செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். இந்த காம்காசா ஒரு கம்யூனிகேஷன் பேசிக் அக்ரிமெண்ட். இது 2018 சைன் பண்ணப்பட்டது. இப்போ 2020 இந்த 4 பேர் உட்கார்ந்து சைன் பண்ணது பெக்கா. அப்படிங்கிறது
பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட். பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ். வாட் இஸ் திஸ் ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இவங்க நார்மலாக சேட்டலைட் மூலமாகவும் ஏரோநாட்டிக்கல் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய சேட்டலைட் டேட்டா, ஏரோநாட்டிக்கல் டேட்டாவை வந்து இவங்க என்கோடட் வெர்ஷனில் ஷேர் பண்ணிக்கிறது. ஆக இந்த நான்கும் அக்ரிமெண்ட் இஸ் ஃபண்டமெண்டல் ஃபார் USA அண்ட் இந்தியா டு சைன். ரைட். இதுக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டியது 2001 9/11 அட்டாக்கு அப்புறமா தான் அமெரிக்கா வந்து மற்ற நாடுகளோட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்தால்தான் இந்த தீவிரவாதம் அப்படிங்கிற, இந்த பயங்கரவாதம் அப்படிங்கிற டெரரிசம் ரொம்ப எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கே அப்படின்னு தி ஸ்டார்டட் வாட் இஸ் நோன் அஸ் அ இன்டர்நேஷ்னல் வார் ஆன் டெரரிசம். அப்போ அதுக்கு வேண்டிய முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்பட்டது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இதை சமாளிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பிகேம் வெரி ஹேண்டி ஃப்ரெண்ட். ஏன்னா இந்தியா பயங்கரமாக அதில் பாதிக்கப்பட்டிருந்தது. அது கிராஸ் பார்டர் டெரரிசமாக இருக்கட்டும், உள்ளே வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்த டெரரிசமாக இருக்கட்டும், நம்ம பக்கத்தில் இருக்கிற நாட்டில் வந்து ஏன் பாகிஸ்தானில் வந்து நிறைய பேர் இங்கே தூண்டி இந்தியாவில் வந்து டெரரிசம் அங்கே நிறைய நடந்து நம்ம அதுக்கு வந்து பலியானோம், பல பேர் பலியானோம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் 2002 வந்து ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. பட் அடுத்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது இந்தியா யோசனை பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து 2 காரணங்கள். ஒன்று வந்து 1950 குடியரசு ஆனதுக்கு அப்புறமா இருந்து இந்தியா அமெரிக்காவோட அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்ததில்லை. இந்தின்னு கேட்டால் ரஷ்யாவோட USSRோட க்ளோஸாக இருந்தது. அப்போ அந்த 91 வரைக்கும் இருந்த ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அயல்நாட்டு கொள்கையில் வாட் இஸ் நோன் ஆஸ் அ அணிசேரா கொள்கையை ஃபாலோ பண்ணாங்க. அதாவது அணிசேரா கொள்கைனா இந்த கோல்டு வார் டைமில் இந்த பனிப்போர் நிலவி கொண்டிருக்கும் போது இது வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாக அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுற USSR இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே அவங்க வந்து சம இடைவெளியில் கொடுத்து 2 பேருக்குமே தூரத்தள்ளியே நின்ற ஒரு சூழல். பட் இன்றைய சூழலில் 1991 USSR டிஸ்இன்டெகிரேட் ஆனதுக்கப்புறமா வேர்ல்டு பிகேம் யூனிபோலார். அதாவது கிட்டத்தட்ட அமெரிக்கா மட்டும்தான் வந்து டிக்டேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த ஒரு சூழலில் அமெரிக்காவோட கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்தியா தயாராக இருந்தால் கூட அதற்கு ஒரு தயக்கம் இருந்தது. இது தன்னுடைய வெல்ஃபேரை பாதுகாக்குமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தது. அதனால தான் இத்தனை நாட்கள் ஆச்சு. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1 வர்த்தகம். வர்த்தகத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் அ பிரிடேட்டரி எக்கனாமிக் ப்ராக்டிஸ் இஸ் பீங் ஃபாலோட் பை சைனா த்ரூ இட்ஸ் BRA ப்ரோக்ராம். ஸோ இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் பிரிடேட்டரி எக்கனாமிக் ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சவுத் சைனா சீல தே ஆர் பிகம் அ பிக் த்ரெட். இண்டோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய நாடுகள் அங்கு வந்து அமைதியாக கப்பல் போக்குவரத்து வணிகம் செய்வதற்கு ஒரு சேலஞ்சாக இருந்துகிட்டு இருக்கு. தென் தெர் இஸ் சைனாவுடைய வாட் இஸ் கோல்ட் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் வந்து தே ஆர் கோயிங் ஃபார் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசி. எல்லாத்துலேயும் உலகத்தில் இருக்கிற நாடுகளை எல்லாம் தன் கண்ட்ரோலில் வசத்தில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய லடாக் பகுதியில் கிட்டத்தட்ட எத்தனை நாளாக பிரச்சனைகள் நடந்திருக்கு நமக்கு எல்லாம் தெரியும். இது வந்து நம்முடைய வளங்களை எல்லாம் டைவர்ட் பண்ணி நம்முடைய அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக இருந்துகிட்டு இருக்கு. ஆக பாதுகாப்பு, வணிகம், பல்வேறு துறைகளை இந்தியா வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல வந்து நிற்க வைக்கிறதுக்கு சைனாவுடைய இந்த கொள்கைகள், இதே மாதிரி தான் இந்த சைனாவுடைய கொள்கைகள் தான் UN கிளாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லாஸ் ஆஃப் சீஸ் அப்படிங்கிறத ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு எல்லாருக்குமே ஓவர்சீஸ் பயன்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பல நேரங்களில் வந்து சைனா ஃபாலோ பண்ணவில்லை. ஸோ இந்தியா பசிபிக் ரீஜனில் இருக்க நாடுகளுக்கு ஒரு த்ரெட்டாக இருந்துகிட்டு இருக்கு. அது தைவானாக இருந்தாலும் சரி, ஹாங்காக இருந்தாலும் சரி, வியட்நாமாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்க கிர்கிஸ்தான், அது போன்ற எல்லா நாடுகளுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்தியாவுக்கு எதிராக வந்து நேபாள் போன்ற சிறிய நாடுகளை தூண்டி விடுறதும் சைனா தான் அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆக இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மிக நெருக்கமான உறவுகள் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணிகள் இருந்தன. அதற்கு என்ன காரணம்னா, Y2K ப்ராப்ளம் வந்தப்போ இங்கேருந்து இந்தியர்கள் தான் போய் அந்த சாஃப்ட்வேர் ஜெயன்ஸ் எல்லாம் போய் தான் அது சரி பண்ணாங்க. அதே போல் ஒரு காலகட்டத்தில் விசா மறுக்கப்படும் என்று சொன்னால் கூட உண்மை என்னன்னா, இந்தியாவில் இருக்கின்ற நம்முடைய மிக வளமையான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான் வந்து அமெரிக்காவுடைய எக்கானமிக்கு வளர்ச்சிக்கு தேவை
எந்த காலகட்டத்திலையுமே. ஒரு நேரத்தில் மைக்ரோசாஃப்ட் கிட்ட சொல்லும்போது நீங்கள் இந்தியாவில் இருக்கணும்னா திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொடுத்த பதில் என்னன்னா, அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால் நாங்கள் கம்பெனியை இந்தியாவுக்கு ஷிப் பண்ண வேண்டி வரோம் அப்படின்னு சொன்னதை நம்ம மறந்துட முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் அமெரிக்காவுக்கு என்னன்னா, அமெரிக்காவுக்கும் சைனாவுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ் பாலிசி பிடிக்கவில்லை. அது வந்து ஆப்கானிஸ்தான் வந்து திரும்பி போனதால அங்கேயே வந்து இப்போ தாலிபானுடைய தலையெடுக்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளில் பார்க்கும்போது சைனாவுடைய மேலாதிக்கம் அப்படிங்கிறது பிரச்சனைகள் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூழல், ஒரு அவசியம் அங்கே அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அமெரிக்காவுக்கு இந்த ரீஜனில் ஒரு லீடர் யார் அப்படின்னு பார்த்தா, டெமோக்ரஸி நடத்துறவங்க யாருன்னு பார்த்தா இந்தியா தான். ஆக இந்தியாவுடைய கோஆப்ரேஷன் தேவை. அடுத்தது குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்யூரிட்டி டயலாகாக இருந்தது இன்னைக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு மெக்கானிசமாக மாற்றுறதுக்கு முயற்சிகள்லாம் பண்ணப்பட்டு வருது. அதனால் நிச்சயமாக இது வந்து இந்தியாவுடைய பாதுகாப்பு, இந்தியாவுடைய இறையாண்மை, இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்தியாவுடைய வணிகம், இது எல்லாத்துக்குமே இது வழிவகுக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இது வந்து கொள்கையிலிருந்து மாறிப்பட்டிருக்குமா அப்படின்னா, அடிப்படையாக ஒரு கொள்கைங்கிறது நாட்டினுடைய நன்மைக்காக வைக்கப்படுகிறது. அதனால இதில் நிச்சயமாக ஒரு மாறுதல்கள் இதில் ஏற்படாது. இந்த கொள்கை மாற்றம் ஏற்படும் போது அது இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். மிக குறைவான மக்கள் தொகையும் பரப்பளவும் உள்ள உலக நாடுகளிலும் சரி, ஆப்பிரிக்க நாடுகளிலும் சரி, இருக்கக்கூடிய மிக குறைந்த பாப்புலேஷன் உள்ள ஒரு நாடு, பரப்புள்ள ஒரு நாடுன்னா சேஷல்ஸ். மிக அழகான ஒரு நாடு. 116 குட்டி தீவுகளை அடங்கிய ஒரு ஆர்ச்சிபெலகோ அப்படின்னு சொல்லக்கூடிய தீவுகளின் கூட்டம். இந்த தீவுகளின் கூட்டம் உள்ள மொத்த பாப்புலேஷனை எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்கும்னா 95,000 பேர் தான் வசிக்கிறார்கள். இங்கு பேசுகின்ற முக்கியமான மொழி பிரெஞ்சு. இது வந்து கடைசியாக இறுதியாக இது வந்து ஆஸ் யூஷுவல் பிரிட்டிஷனுடைய ஆதிக்கத்திலிருந்து 1976 தான் இதுக்கு வந்து அவங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க. பின்னாடி 1977 ஒருத்தர் தான் பண்ணிட்டு வந்தார். இப்போ நான் சொன்னது போல் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட்டாக இங்கே வந்திருக்கார். ரைட். இது முக்கியமானது என்னென்னா, இந்த தீவு எப்படிப்பட்ட தீவு அப்படின்னா, இந்தியாவுடைய மேற்கு கரையில் நம்ம அரேபியன் சி, இந்தியன் ஓஷனில் ஆரம்பித்து அரேபியன் சீல ஆரம்பித்தோம்னா மாலத்தீவுகள் இருக்குது. மாலத்தீவுகள் முடிஞ்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் ஐலண்ட்ஸ் இருக்குது. மொரிஷியஸ் ஐலண்ட் முடிஞ்ச உடனே இந்த சேஷல்ஸ் அப்படிங்கிற இந்த ஐலண்ட் கூட்டம் வருது, ஆர்ச்சிபெலகோ வருது. இது தாண்டி மடகாஸ்கர் தாண்டி போகிறோம்னா ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய கிழக்கு பகுதியை நம்ம போய் ரீச் பண்ணிட முடியும். இது வந்து இதனுடைய கேபிட்டல் விக்டோரியா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு மாஹே ஐலண்டில் இருக்குது. இந்த தீவு கூட்டங்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. மாஹே ஐலண்ட் குரூப்ஸ் ஒன்றும், இன்னொன்று வந்து அவங்க கோரலிஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. இந்த கோரலிஸ் அப்படிங்கிற குரூப் ஐலண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் பரப்பில் ரொம்ப பக்கத்திலேயே இருக்கக்கூடியது. அதாவது இது கடலுக்கு இதுக்கும் வந்து 2-3 அடிகள் தான் வித்தியாசம் இருக்கும். கடல் நீர் எப்போ வேணா உள்ளே வந்துடலாம் அப்படின்னு இருக்கக்கூடியது. அதனால இங்கே மொத்தமே வாழுகின்ற 10% மக்கள் தான் இங்கே வாழ்கிறாங்க. பல வந்து எம்டியாக இருக்கக்கூடியது, அதாவது அன்ஆக்குபைடாக இருக்கக்கூடிய ஐலண்ட்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை சுற்றி இருக்கக்கூடிய அட்டோல் அப்படின்னு சொல்லக்கூடிய, இதனுடைய அட்டோல்னு சொல்லக்கூடிய ஒரு பவளப்பாறைகளுடைய யங் பவளப்பாறைகள் கூட்டம் ரொம்ப பக்கத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடியது. ஒரு இயற்கையினுடைய மிக அற்புதமான ஒரு இடம். அடுத்தது இந்த மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ராக்கியாகவும் மவுண்டனஸாகவும் மக்கள் வசிக்கக்கூடியதாகவும் நீர் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இதுதான் இந்த 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசம். இந்த தீவுகளில் என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, இவங்க வந்து பேசிக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது டூரிசம், அப்புறமா கடல். இதுதான் இவங்களுக்கு முக்கியமானது. ஆனால் அந்த கோவிட்-19 இந்த டூரிசம் வராதனால மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, இங்கே வந்து த ஜயண்ட் டார்டாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக ராட்சத கடல் ஆமைகள் அப்படின்னு சொல்கிறது இங்கே தான் இருக்குது. மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது. ஏன்னா இங்கே யாரும் நிறைய பேர் போகிறதில்ல. அதனால் இயற்கையை சூழலில் அது இருந்துகிட்ருக்கு. அடுத்தது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அசம்ஷன் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு ஐலண்ட் வந்து நாம், அதாவது இந்தியா வந்து டிரான்ஸ்போர்ட் மற்றதுக்கு வைக்கிறதுக்காக இந்த அசம்ஷன் ஐலண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த அசம்ஷன் ஐலண்டு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த செஷல்ஸ் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அகடிகா ஐலண்ட்
அப்படிங்கிறது மொரீஷியஸ்ல இருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஐலண்டும் இந்தியாவுக்கு கிடைத்தது மிக முக்கியமானது. அதனுடைய போக்குவரத்துக்கும் பாதுகாப்புக்கும் பல தளங்களை அமைப்பதற்கும் இது பயன்படுத்த முடியும். ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜியோகா கார்ஷியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்தியன் ஓஷனுடைய மிக முக்கியமான சைனாவுடைய ஆதிக்கம் அதிகமாக வருகிறது. எனவே தான் இது முக்கியமாக வருகிறது. எனவே இந்த செய்தி ரொம்ப அழகானது. ஒரு தீவு கூட்டம். இதுக்கு ஒரு தடவை முடிஞ்சால் நம்ம போயிட்டு வருவோம். தேங்க்யூ.